வணக்கம். சென்னை சூப்பர் குழுமத்திலிருந்து உங்கள் ஜாவேத். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விஜய் டிவி குக்கு வித் கோமாளியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை தான் இன்னைக்கு ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா ஊர் பேசுதோ இல்லையோ, மிஸ்டர் வாட்டர் மேலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் நடிப்பு அரக்கன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்காரு. அவர் தான் பேசிட்டு இருக்காரு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்புல இருந்தும் நியூஸ் வந்திருக்கு. மாக்கா பண்ண புகழ், அப்புறமேட்டு கானா வினோத் இவங்கெல்லாம் சொல்றாங்க அவங்க வந்து லேடிஸ் கிட்ட தப்பா பேசினாரு, அதனால தான் இந்த பிரச்சனை வந்து சொல்றாங்க. திவாகர் என்ன சொல்றாரு, என்னை வந்து எல்லாம் சேர்ந்து வளரோட மாட்டுறாங்க அப்படின்றாரு. அப்போ நிறைய இன்டர்வியூவில் போய் என்ன பண்றாரு, நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஸ்டார். சத்தியம் பண்ணி சொல்லு, நீ பெரிய ஸ்டாரா சொல்லு, நீ பெரிய ஸ்டாரா நான் கேட்கறேன். புகழ்லாம் வளரல, இவங்கெல்லாம் வளரன்றியே. புகழ் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? உனக்கு ஒரு ஒரு நார்மலாக ஒரு கடையில் போய் வேலை செஞ்சு அப்புறம் தன்னோட திறமையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இன்னைக்கு ஒரு லெவலில் இருக்காப்புல. எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு. மாக்கா பண்ண குறைஞ்சது ஒரு 18 மணி நேரம் நிற்கிறேன்றாரு. நானும் அந்த நிற்கிற ஃபீல்டு இருந்தவன் தான். அதோட வலி என்னன்னு எனக்கும் தெரியும். ஒருத்தரை இந்த மாதிரி பேசி தான் நீ வளர்ந்துருக்கே தவிர உன்னோட திறமையை வச்சு சத்தியமாக நீ வளர்ந்ததே கிடையாது. ஏதோ ஒரு நல்ல நேரம் பிக் பாஸில் கூப்பிட்டாங்க, ஏதோ கொஞ்ச நாள் இருந்தேன். அங்கேயும் சும்மா இருந்தியா, எல்லாத்தையும் வம்பு வைத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இதுதான் பண்ணியிருந்தேன். நடிப்பு அரக்கன்றிய. நடிப்பு அரக்கனா யார் தெரியுமா? முதல்ல நீ எஜ்ஜே சூர்யா சாரை சொல்றியா? அவரு நடிப்பு அரக்கன். என்னை பார்த்தா சிவாஜி கணேசன் மாதிரி இருக்குது, நான் வந்து இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்றிய. இன்னொருத்தர் பண்ணதான் நீ பண்ணிருக்க. நீ என்ன புதுசா பண்ணிருக்கிற சொல், நீ என்ன புதுசா பண்ணிருக்க சொல்ல. ஒன்னும் பண்ணதில்லை. ஏதாவது சேனல்ல போய் உட்கார வேண்டியது, யாரையா பத்தி கமெண்ட் பண்ண வேண்டியது, அதை வச்சு பப்ளிசிட்டி ஆகுது. கேட்டா நடிப்பு அரக்கன். சரி வா, நானும் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து எனக்கு 2-3 சின்ன சின்ன சீரியலு, ஒரு 2-3 படத்துலயும் சின்ன சின்ன கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். வா, நீ நானுமே நடிச்சுக்கலாம். யார் நல்லா நடிக்கிறான்னு பார்ப்போம். அப்ப சொல்லட்டும் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன்ட்டு. முதல்ல உனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஒன்று பேசு. இன்னொருத்தனை வச்சு மேலே வரணும்னு சொல்லி நினைக்காத. அது மிகப்பெரிய தவறான விஷயம். புரிஞ்சுதா? நடந்தது என்னவோ அது வந்து கண்டிப்பா வெளியே வரும். இவ்வளவு தைரியமா சொல்றீங்க. ஒரு யூடியூப் சேனல்ல போனேன், அவங்க வீடியோ எடுத்து காமிச்சாங்க. எதுக்கு பதறி ஓடுன? ஏன் ஓடுன? எது கேமரா போட்டு வச்ச சொல்லு. கேள்வி கேட்டா வந்து என்ன வளர நீ வளரவே இல்லை. ஆளும் வளரல, உனக்கு அறிவும் வளரல. சரியா? தயவு செய்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காத. ஒழுங்கா இருந்தா கண்டிப்பா சொல்ற, தமிழ் சினிமா எல்லாத்தையும் தூக்கி விடும். இதை ஃபாலோ பண்ணு. யாரை பத்தி குறை பேசாத. உன்னோட திறமையை வச்சு